ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் ரியாஸ். வெல்கம் டு அவர் சேனல். இந்த காணொலியில் பார்க்க போகிற அமானுஷ்ய திகில் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இது. இரண்டு நண்பர்கள் தன்னோட பள்ளி விடுமுறை காலத்தில் மாலை வேளையில் இருவருமே மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. அந்த ஆற்றுக்கு மீன் பிடிக்க போனதுக்கப்புறம் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையில் கொஞ்சம் கூட திகில் குறையாத அளவுக்கு இருக்குங்கிறதுல நான் உண்மையாகவே உறுதியளிக்கிறேங்க. நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் பெல் ஐக்கானை டிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிவுக்கு அப்புறமா இந்த வீடியோவோட கதை எப்படி இருந்ததுன்னு பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் ஒரே தெருவை சேர்ந்த சத்யராஜ் மற்றும் சதீஷ் இருவரும் நண்பர்களாக இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து இரண்டு பேர்த்துக்குமே பள்ளி விடுமுறை நாளாக இருக்கவும், சரி நம்ம இன்றைக்கி எங்கேயாச்சும் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை ஒரு தோராயமாக ஒரு 3 மணி அளவில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சரி நம்ம மீன் பிடிக்க போகலாம், போயிட்டு வந்தோம்னா நைட்டில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட தூண்டில் எடுத்துக்கிட்டு இருவருமே அங்கே உள்ள ஒரு ஆற்றுக்கு போகிறாங்க. அது காவிரியாருங்க. ரெண்டு பேரும் கிளம்பி போகிறப்ப பசங்களை கூப்பிட்றாங்க. ஆனால் பசங்க யாரும் வரலன்ட்டாங்க. எல்லாம் பிஸியாக விளையாண்டுக்கிட்டு இருந்ததுனால அப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு பேரும் ஆற்றுக்கு போயிடுறாங்க. ஒரு தோராயமாக ஒரு 4-4:30 போயிடுறாங்க. போய் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி போட்டு ஒவ்வொரு மீனாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கப்ப சரியாக தூண்டிலில் மாட்டலாங்க. மீன் இப்போ மாட்டலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி தூண்டில் மீன் பிடிச்சாக்கா வேலைக்கு ஆகாது, நம்ம மீன் பிடிச்சிட்டு போக முடியாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலத்தில் போய் நம்ம மீன் பிடிச்சிட்டு வரலாம். நிறைய ஏன்னா பாலத்தில் மீன்கள்லாம் நிறைய ஏறி நிற்கும், போனோம்னா கொஞ்ச நேரத்தில் நிறையா மீன்லாம் பிடிச்சிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சொல்கிறாருங்க. அதுக்கு சதீஷ் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த பாலத்தை நோக்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. போயிட்டு தன்னோட கட்டிட்டு வந்த கைலி சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போட்டிருக்க ட்ராயரு மற்றும் கையில் எடுத்து போனால் அந்த பிளாஸ்டிக் பையை வச்சுக்கிட்டு உள்ளே இறங்குறாங்க. கொஞ்ச நேரம் மீன் பிடிக்கிறாங்க. மீன் பெரிய பெரிய மீனாக ஒன்று ஒன்றா பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்க ஆர்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ அளவில் மீன் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மீன் பிடிக்கிற ஆர்வம் நேரம் ஆகிறத கூட தெரியாமல் மெய் மறந்து மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இருட்ட ஆரம்பித்தோன்னா சத்யராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, நீ பிடிச்சிக்கிட்டுறா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கரையில் போய் ஏறி நின்று அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்காருங்க. உட்காந்து இருக்கிறப்போ கொஞ்சம் பலன்னு இருட்டிருச்சுங்க. சதீஷ் மீனை பிடிச்சி தன்னோட பையில் போட்டு வாயில் அந்த கேரி பையை வச்சுக்கிட்டு மீனை பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் கண்ணுக்கு உருவமாக தெரிஞ்சிருக்குங்க. சரி இந்த மீனை பிடிச்சிருந்தோமே, ஐயோ இவ்வளோ பெரிய மீனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ரொம்பவே ஆர்வமாயிடுறாங்க. அப்படி ஆர்வத்தில் போய் அந்த மீனை பிடிக்க போகிறப்ப அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி கொஞ்சம் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் நடு ஆற்றுக்கு அதை அவரை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் போயிட்டுருக்குங்க. இவரும் அந்த மீனை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வருங்க. அதை பார்த்தோன்னா அந்த ஆசையில் இவர் அந்த மீனை பின்தொடர்ந்தே போயிட்டுருக்காருங்க. பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளத்தில் அந்த மீன் விழுந்துருதுங்க. சரி இந்த பள்ளத்தை விட்டு எங்கே போகுது, சரி நம்ம இந்த பள்ளத்தில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜுக்கு ஒரு குரல் கொடுக்குறாங்க. இங்கே வாடா, இங்கே பெரிய மீன் ஒன்று இருக்குடா, வா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாருங்க. அதுக்கு சத்யராஜ் அப்படியாடா, இந்த இறா வரண்டா, ஒரே நிமிஷம் இறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அதுக்குள்ளே அந்த மீன் ஓடிடுமேன்னு சொல்லிட்டு சதீஷ் என்ன பண்ணுறாருங்க, அந்த மீனை போய் அந்த குழிக்குள்ளே போய் தடவி பார்க்குறாருங்க. அந்த தடவி பார்க்குறப்ப கையில் தண்டுபட்டு அந்த மீன் சுற்றி வருதுங்க. சரி இந்த மீனை எப்படியாவது பிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே முழுகி போய் அந்த மீனை தேடுறாருங்க. அந்த இருட்டு சமயமாக இருக்கவும் கண்ணை முழிச்செல்லாம் பார்க்க முடியாதுங்க. தண்ணிக்குள்ளே முழுகி தேடுறாருங்க. தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு
திடீர்னு ஒரு விஷயம் நடக்குதுங்க அந்த இடத்துல. திடீர்னு யாரோ வந்து கழுத்தில் வந்து கையை வச்சு தண்ணிக்குள்ளே அமுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுதுங்க. அது டக்குன்னு எழுந்திரிச்சு என்னடா அப்படின்ட்டு சொல்லி நம்மளுக்கு இப்படி யாரா அமுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏஞ்சி பார்க்குறாருங்க. ஆனால் சத்யராஜ் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கவே இல்லைங்க. அவர் அப்போ தாங்க நின்றுக்கிட்டு இருக்காரு. நின்றுக்கிட்டு டேய் ஏன்டா நான் கூப்பிட்டா வரமாட்டியாடா, வாடா சீக்கிரம் அந்த மீன் ஓடிண்டா அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேஷனை மறுபடியும் வந்து அந்த மீன் மேலே செலுத்திட்டு சத்யராஜை கூப்பிட்றாருங்க. சத்யராஜ் இறங்கி அந்த கொஞ்சம் தூரம் நடந்து வராருங்க. அந்த நடந்து வரதுக்குள்ளே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மீனை தடவி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகிறாருங்க. அதே மாதிரி மறுபடியும் வந்து அவர் கழுத்தில் வந்து கையை வச்சு அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுதுங்க. யாரா நம்மளுக்கு இப்படி அழுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு குழப்பமாயிருதுங்க. குழப்பமாயினோடனே அந்த மீனை பார்க்குறாருங்க. அந்த மீன் கொஞ்சம் கூட தடையும் இல்லாமல் இருக்கிற இடமே தெரிலங்க. அந்த மீனே காணாது. கொஞ்ச நேரத்தில் வந்து சத்யராஜும் பக்கத்தில் வந்துருக்காங்க. எங்கடா அந்த மீன், என்னடா தேடிட்டு இருக்க, நவரா நான் பார்க்குறேன். இல்லைடா அந்த மீன் இங்கே தான் இருந்துச்சு, ஆனால் இப்படி போணுச்சுன்னு தெரில. ஆனால் யாரோ வந்து என்னை கையை வச்சு அந்த தண்ணிக்குள்ளே அமுக்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு, முழுவி தண்ணிக்குள்ளே இருக்கிறப்ப என்னன்னு தெரில. சரி அப்படின்னு சொன்னால் சத்யராஜ் வந்து பயமாயிருதுங்க. சத்யராஜ் என்ன சொல்கிறேன்னா, சரி விட்றா பிடிச்ச வரையும் போகும், நம்ம போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வாடா கரைக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாருங்க. இல்லை நான் வரல, அந்த மீனை எப்படியாவது பிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்கிறாருங்க. அப்படி சொல்கிறப்ப இல்லைடா இருட்டி போச்சுடா, பாடுற மணி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி வாடான்னு கூப்பிட்றாங்க. இவர் வரலங்க. நீ போட கரைக்கு போடா, நான் வந்துடுறேன்டா, எப்படியாச்சும் அந்த மீனை பிடிச்சிட்டு வந்துடுறேன்டா, நீ போகல நான் வந்துடுறேன்டா, கிளம்பிடுறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மீனை வந்து பிடிக்கிற ஒரு ஆர்வத்திலே இருக்காருங்க. மறுபடியும் அந்த மீனை வந்து பிடிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே கையை வச்சு தடவுறாருங்க. அந்த மீன் தண்டுபடுதுங்க. உடனே வந்து மறுபடியும் நம்ம வந்து கடைசி வரையும் நம்ம பிடிக்க முடியாமல் போக முடியுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் சரி எப்படியாச்சும் பிடிச்சிட்டு நம்ம மேலே ஏறலைன்னா மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே முழுவி வந்து அந்த மீனை தடவுறாருங்க. அந்த மீன் வந்து கையில் மாட்டுதுங்க. ஆனால் அந்த மீன் வந்து ஒரு மீன் உடலில் இல்லாமல் ஒரு மனிதனோட கை அப்படிங்கிற ஒரு உணர்வில் வந்து அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுங்க. இது ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தண்ணியிலேருந்து அந்த மீனை உதறி விட்டுட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு பெருமூச்சு வாங்கிட்டு நேராக வந்து கரைக்கு வந்துடுறாருங்க. கரைக்கு வந்ததுக்கப்புறமா என்னடா ஆச்சு, பிடிச்சிட்டி அந்த மீனை அப்படின்னு சத்யராஜ் கேட்குறாருங்க. இல்லைடா வேணாம், நீ நம்ம கிளம்பலாம், வேணாம் அந்த மீன் வேணாம், பிடிக்க வேணாம், ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க, ஒரு பதட்டமாக பேசுகிறாங்க. ஏன்டா என்னடா ஆச்சு, ஒன்றும் இல்லைடா வாடா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உடனடியே டக்குன்னு கிளம்புறாங்க. கிளம்பி துணிமணிலாம் அள்ளிக்கிட்டு வா அங்கிட்டு போய் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே நிற்காதரா அப்படின்னு சொல்லி சத்யராஜை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராருங்க. அந்த கரையிலேருந்து மறுபடியும் அந்த தெருவுக்கு போகிறதுக்கான பாதைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்க. அந்த வழியில் தாங்க திரும்ப வந்து அவங்க வீட்டுக்கு நடந்து வந்து ஆகணும். அப்படி 2 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பிடிச்ச மீனை கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அது வரையும் வந்து சதீஷ் அங்கே ஆற்றுக்குள்ளே அந்த மீனை பிடிச்ச ஒரு ஃபீல் எப்படி இருந்ததை பற்றி சத்யராஜ்கிட்ட சொல்லலைங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம சொன்னால் எங்கேயோ பயந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலைங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீனை பற்றி பேசிக்கிட்டு என்னடா அப்படி கொஞ்சமாக தான் இருக்குது, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இல்லைடா நீயே சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாங்க. திடீர்னு வந்து சதீஷ் காதுக்கு வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரியாதுன்னா ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரா நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. யாருமே இல்லைங்க, அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. ஒரு தோராயமாக ஒரு 7:30 8 மணி இருக்குங்க. ஏன்டா திரும்பி பார்க்குற, வாடா அப்படின்னு சொல்லி சத்யராஜ் கூப்பிட்றாங்க. இல்லைடா யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா கூப்பிட்டா, உன் காதுக்கு விழுந்துச்சு என் காதில் விழுலையே, என்னடா போடா சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுபடியும் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்பே வந்து மறுபடியும் யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு அமானுஷிய ஒரு குரலாக இருக்குங்க. பயந்து போய் என்னடா என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்கடா, ஆனால் யாருமே இல்லைடா, நீ வேணால் திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க சத்யராஜ். ஆனால் திரும்பி பார்க்குறாருங்க, ஒன்றுமே இல்லைங்க. எதுவுமே இல்லைடா, ஏன்டா புலம்பிக்கிட்டு இருக்கு அப்படி, சரி 2 வரமாட்டேடான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டிடுறாங்க. தாண்டி வந்ததுக்கப்புறம் சதீஷுக்கு ரொம்பவே வந்து ஒரு பதட்டம், ஒரு வேர்வை, இது மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்காருங்க அவர். என்னன்னு தெரியல. சத்யராஜ் வந்து சதீஷை பார்க்குறாப்புல, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க, சரி வா சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதை கவனிக்கலைங்க. அப்புறம் வந்து தெரு வந்துருச்சுங்க. தெரு வந்தோன்னா அங்கே ஆற்றுல உள்ள சூழ்நிலை வந்து அப்படியே மைண்டெல்லாம் மறந்துருச்சுங்க சத்யராஜுக்கு. அப்படியே எப்பவும் போல ஜாலியாக சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் தெருவுக்குள்ளே போயிட்டு சதீஷ் வந்து வச்சுருந்த மீனை வந்து சத்யராஜ்கிட்ட நீ இதை எடுத்துகிட்டு போடா, நீ எடுத்துகிட்டு போய் இதை சாப்பிடு, இருந்தால் எனக்கு கொஞ்சம் காலையில் இருந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சரிடா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மீனை வாங்கிட்டு சத்யராஜ் அவரோட வீட்டுக்கு அவர் போயிடுறாருங்க. சதீஷ் அப்படியே அந்த பதட்டம், அந்த ஒரு வேர்வை, ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காருங்க. திடீர்னு அவங்க அம்மா எதிர்த்தாப்புல வந்து எங்கே தாண்டா போனேன், உன்னை
உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லி 2 அடி அடிக்கிறாங்க. அம்மா நான் ஆற்றுக்கு போனேம்மா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுமான்னு சொன்னேன். உன்னை யாரும் அந்த டயத்தில் ஆற்றுக்கெல்லாம் போக சொன்னது, எங்கடா போனா என்னடா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா மீன் பிடிக்க போனோம்மா. சரி ஏன் அப்படி உனக்கு வேர்க்குது ஒரு மாதிரி இருக்க, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி, சரி வா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளி தாங்க இந்த ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. டக்குன்னு பையனை அழைச்சிக்கிட்டு போய் வீட்டில் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு போனால் என்னடா உன்னோட உடம்பு வந்து ஜுரம் மாதிரி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. சதீஷ்க்கு வந்து ஒரே ஜுரமாக இருக்குங்க. சரி ஏன்டா இந்த இடத்துலலாம் போய் இப்படிப்பட்ட ஒரு இதில் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கடுப்படிச்சிட்டு, நான் இது மாதிரி உடனே நான் வந்து ஊருக்கு போகணும் அத்தை வீட்டுக்கு, அத்தையோட பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சான், நீ வீட்டிலே இரு, நான் போயிட்டு நான் எப்படியா இருந்தாலும் ஒரு 11-12 மணிக்குள்ளெல்லாம் நான் வந்துடுவேன், நீ பத்திரமா இரு, உனக்கு சமைச்செல்லாம் வச்சுட்டேன், சாப்பிடு, எங்கேயும் போகாத, பசங்களோட போய் சேர்ந்து சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு நீ வீட்டிலே இருறான்னு சொல்கிறான். இல்லைம்மா நானும் வர்றேன் அப்படிங்கிறான் இவன். இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து அந்த சதீஷுக்கு ஒரு ஆயா இருக்காங்க. அந்த ஆயாட்டையும் சொல்லிவிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டில் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எய்த்த வீட்டில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. இந்த மாதிரி சதீஷுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவனை கொஞ்சம் பார்த்துக்குங்க, நைட்டில் ஏதாச்சும்னா கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கிறதுனால அவங்க சொல்லிவிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைய பார்த்துக்க நான் வந்துடுறேன், ஒரு 12 மணிக்குள்ளே நான் வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. இந்த சதீஷ் வந்துங்கிறவர் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டில் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் யோசிச்சு பார்க்குறாருங்க. என்ன நம்ம வந்து மீனை பிடிக்க போய் நம்ம மீனை பிடிக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்மளை யாரும் அமுக்கிற மாதிரி இருந்தது, மீனை தொடுறப்ப மீன் உடம்பு மாதிரியே இல்லையே, ஏதோ ஒரு மனுஷன் கை மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டே யோசிக்கிறாருங்க. கொஞ்சம் பயமாக இருந்துங்க. பயமாகனா போய் அவங்க ஆயா கிட்ட உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த மீன் பிடிக்க போன நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாருங்க. சாப்பிட்டு 2 பேரும் வந்து படுத்துடுறாங்க. இவர் எப்போவுமே வந்து கட்டிலில் தாங்க படுப்பார். கீழே அவங்க ஆயா படுத்துருக்காங்க. கட்டிலில் படுத்து தூங்குறாருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கனவு தூக்கத்தில் வருதுங்க அவருக்கு. அப்படி என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் நீ ஏன் என்னை விட்டுட்டு வந்த, நான் உனக்காண்டி தானே அங்கே காத்துக்கிட்டு இருந்தேன், நீ எதுக்கு என்னை விட்டுட்டு வந்த, வா வெளியில் வா, நான் வெளியில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து இவரை கூப்பிட்ற மாதிரியே கனவுல வந்து கேட்குதுங்க. கேட்கும்போது கனவுல இவர் ஏந்திரிக்கலான்னு பார்க்குறாருங்க. ஆனால் ஏந்திரிக்கவே முடியலைங்க. அந்த கனவு உண்மையானது, யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க சொல்லிட்டு ஏந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, முடியலைங்க. அதே சமயம் அவருக்கு ரொம்பவும் பயமாக இருக்குங்க. நீ ஏந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி குரல் வருதுங்க. அப்புறம் வந்து யோசிச்சுக்கிட்டே படுத்திருந்த அவர் வந்து திடீர்னு நீ வரியால் நான் உள்ளே வரணும்னு சொன்னோன்னே ரொம்ப பயந்து போய் அம்மா அப்படின்னு கத்திட்டு எழுந்திரிச்சாருங்க. உடனே வந்து திடீர்னு எய்த்த வீட்டிலேருந்து ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்க எய்த்த வீட்டிலேருந்து ஆய் அப்படின்னு கற்றுக்கிட்டு ஒரு ஆக்ரோஷத்தோடு ஒட்டியாராங்க. அதை குதிச்சுக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஒடியாராங்க. ஒடியாது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக மருள் வந்திருக்குங்க. முனி அப்படிங்கிற சாமி வந்து மருளாக வந்து என் எல்லையில் வந்து என் பிள்ளைய வந்து நீ கூப்பிட்றதுக்கு நீ உனக்கு அவ்வளோ தைரியமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்க. அந்த பையனும் சதீஷும் எழுந்திரிச்சு அவங்க ஆயா எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. பயந்துக்கிட்டு ஜுரமான ஜுரம் அடிக்குது. ஏய் என்னை மீறி என் பிள்ளைய நீ தூக்கிடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவன் ஒன்று அப்புறமேலு அந்த சதீஷுங்கிறவன் வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பயந்தோன்னே இவங்க மருள் வந்து கொஞ்சம் அமைதியாகி நீ ஒன்றும் பயப்படாத, எங்கே நீ ஆற்றுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆற்றுக்கு போனேன்னா ஆமாம் நான் ஆற்றுக்கு போனது இவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி சதீஷ் ரொம்பவே ஷாக் ஆகிறாருங்க. அப்புறம் தொட்டு பார்க்குறாங்க. ரொம்பவே ஜுரம் வந்து அளவுக்கு மீறின ஒரு 100 டிகிரி தாண்டி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு சாமி ரூமில் இருந்த திண்ணூரை எடுத்துகிட்டு வந்து சதீஷோட நெத்தியில் பூசிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாத, இனிமேல் ஆற்றுக்கெலாம் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்திரமா படுத்துக்கோ, எங்கேயும் வெளியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுத்த வீட்டு அத்தை வந்து மறுபடியும் திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த திண்ணூறு போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து அவருக்கு அடித்த ஜுரம் வந்து குறைஞ்சிருதுங்க. இதை வந்து என்னடா இப்படி ஆகுதே, இப்படி நம்ம உடனே திண்ணூறு போட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு தாங்க தூங்குறாங்க. ஆனால் அதே டயத்தில் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 12:30-1 மணிக்கெலாம் அவங்க அம்மா வந்துடுறாங்க. அந்த சவுண்டு எப்போ நடந்துன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு தோராயமாக 12:15 அப்படிங்கிற ஒரு டயத்தில் தாங்க நடந்திருக்கு. அப்புறமேல் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துலலாம் அவங்க அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு படுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு 2 பேரும் தூங்கிடுறாங்க. அப்புறம் வந்து காலையில் பொழுது விடியுதுங்க. மறுநாள் காலையில் வந்து சதீஷ் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி எனக்கு நேற்று இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுமா, கனவில் நான் கத்துனேன்,
திடீர்னு அந்த அத்தை ஒடியாந்து வந்து எனக்கு துண்ணூறு போட்டாங்கம்மா, எனக்கு ஜுரம் அடிச்சிச்சுல அதுவும் சரியாயிடுச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. நீ ஏன்டா கண்ட இடத்துலலாம் அப்படி கோழிட்டு வந்தால் அப்படி தாண்டா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் வந்து வெளியில் தாங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆற்றுக்கு மீன் பிடிக்க போயிருக்கான் நைட்டு, அங்கே வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்து தண்ணியில் மூழ்கி செத்து போன ஒருத்தர் ஆன்மா தான் வந்து அவனை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கு. திடீர்னு எனக்கு மருள் வந்ததுனால நான் உடனே போய் அவனை அந்த பேயை விரட்டுற மாதிரி ஆயிடுச்சு. விரட்டிட்டு அப்புறம் அந்த தம்பிக்கு வந்து திண்ணூறை போட்டுட்டு படுக்க வச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அவனை எங்கேயும் போவேனான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அவனோட நண்பனை சத்யராஜை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நேற்று நைட்டு நடந்துச்சு, அந்த மாதிரி அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு வாரி தூக்கி போட்டுருதுங்க. ஏன்டா நீ அப்பயே சொல்ல வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லுவா. இல்லை நான் சொன்னால் நீ பயந்துருவியோ அப்படின்னு தான் நான் சொல்லலை, ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயமா வரும்னு எனக்கு தெரிலடா. சரி நம்ம 2 பேரும் ஆற்றுக்கலாம் நம்மள போக வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே வந்து 2 பேரும் அடுத்தது வந்து விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. இதோட அந்த கதையும் முடிச்சிட்டாங்க. இது நண்பர்களே, இந்த மாதிரியான கதைகள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஊர்களில் நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு திகில் சம்பவத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.